4 கார் ஒரு 2 பைக் வந்துச்சு. அது நிறைய ஆட்கள் வந்தாங்க. என்ன போட்டு சட்டை பிடிச்சி இழுத்து கிழிச்சாரு. மெயின் ரோட்ல இந்த இடத்துல டாய்லெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு கவர்மெண்ட்ல சாங்ஷன் லெட்டர் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க. அது சிறப்பாக நம்ம வந்து பகிர்ந்து உண்டுட்டு இருந்தோம். திரைத்துறை பணியாளர்கள் மட்டும் சாப்பிட்றதுக்கு நம்ம போட்டோம்னா அது நல்லா இருக்காது. நிறைய பப்ளிக்கும் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பாடுங்கும் போது அது வந்து எல்லா மனுஷனுக்கு பசி ஒன்று தானே, பொதுவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடம் நமக்கு மெயினா இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிரசாத் ஸ்டுடியோ வாசல் வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. அதனால சரின்ட்டு அங்கே வச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம், கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு மன நெருடலை கொடுத்துச்சு. அது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அதை தாண்டி வெளியில் இருக்க ஆட்கள், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் இது போக அரசியல்வாதிகளுக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெகுலராக அரசு அதிகாரிகளை ஏவி விட்டு நம்மளை சாப்பாடு போடுற இடத்துல ரொம்ப இடைஞ்சல் கொடுத்தாங்க. இங்கே சமைக்கிறீங்க, இது சுத்தமாக இருக்கா, அதான் இதை வந்து எல்லாம் செக் பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஃபெயிலியர். அப்புறம் கடைசியில் ஒரே வழியாக சொன்னாங்க, இந்த வண்டியெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து 2 கார் அங்கே நிறுத்தியிருந்தேன். அந்த ஒரு காரில் வந்து ஃபுல்லாக பாத்திரம் வச்சுருப்பேன், ஒரு கார் ஃபுல்லாக அரிசி பருப்பு திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன், எண்ணெய் இதெல்லாம். அப்போது சமைக்கிறதுக்கு அந்த 2 காரும் அங்கே நிற்கக்கூடாதுன்னு இது பண்ணாங்க. அப்படி பார்த்தா அங்கே எல்லாம் நிறைய கார் நின்றுட்டு தான் இருக்குது, நம்ம கார் மட்டும் இல்லை, நிறைய கார் நிற்கிது. இப்போ இதை மீறி நம்ம ஒரு சில செயல்பாடுகளை எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இவனை இப்படியே விட்டா வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபுல் லாக்டவுன் ஒன்று பண்ணாங்க. பண்ணும்போது எல்லாம் ஏற கட்ட வேண்டியதாகிடுச்சு. யார் எங்கேயும் சாப்பாடு போடக்கூடாது, என்ன பண்ணீங்கனாலும் அரசுக்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க லாக்டவுன் டைமில். ஆமாம், லாக்டவுன் டைமில் பெரிய ஒரு இது பண்ணாங்க. ஃபுல் லாக்டவுன் ஒன்று பண்ணிட்டு இப்போ இனிமேல் வந்து யாருமே எதுவுமே கொடுக்கக்கூடாது, வெளியில் பார்சல் மட்டும் அங்கங்கே கொடுக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமை இவங்க பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல டாய்லெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு கவர்மெண்ட்டில் சாங்ஷன் லெட்டர் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி டாய்லெட் கட்டுறதுக்கு இது பண்ணிட்டாங்க. இது போக அந்த இடத்துல பக்கத்தில் நம்ம போடலாம்னு நினச்சிருக்கும் போது சரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்ருக்கேன். நம்ம சாப்பாடு போடுறதுக்கு இடத்துக்கு எதிரிலே டீ சாப்பிட்டு இருக்கும்போது அரசியல்வாதி அனுப்புன ஒரு குண்டாஸ் வந்து என்னை போட்டு சட்டை பிடிச்சி இழுத்து கிழிச்சார். நீங்கள் அங்கேயே நடக்குது மெயின் ரோட்டில். ஃபோட்டோஸ் இப்பவும் இருக்குது. அது என்னோட ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்துலேயும் போட்டிருந்தேன். அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஏன்னு சொல்கிறேன் நான். போட்டு கிழிச்சார். அப்புறம் ஒரு 4 கார் அவருக்கு வந்துச்சு, அவர் கூட ஒரு 2 பைக் வந்துச்சு. அது நிறைய ஆட்கள் வந்தாங்க. வந்துட்டு பஞ்சாயத்து பேசினாங்க. என்னை சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு ஒரு நபர் தான். அந்த வண்டி வருது, அந்த வண்டிக்குள்ளே வந்து சரக்கு பாட்டில் இருக்குது, அவர் என்னை அடிக்க வர்றாரு, பிரச்சனை பண்ணுறாரு, இனிமேல் சாப்பாடெலாம் இங்கே போடக்கூடாது அப்படின்னு. தனி மனுஷன் தான் வந்து பேசுகிறாரு. பேசி சட்டையை பிடிச்சி இழுத்தோடனே நானும் அவர் இது பண்ணுறேன். 2 பேருக்கும் தள்ளு முள்ளாகுது. உடனே அவர் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு, டே மாப்பிள்ளை எங்கடா இருக்கீங்க சொன்னோன்னு ஒரு 4 கார் வந்துச்சு, 2 பைக் வந்துச்சு. வந்து நின்னோன்னா அவங்க எல்லாரும் என்ன இவரா, சரி என்னடா பிரச்சனை அப்படின்னா, இவர் குடிச்சிருந்தார் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே, இனிமேல் இவன் சாப்பாடு போடக்கூடாதுன்னு செவாடா போலாம் முதலன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் நான் என்ன பண்ணேன், இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாச்சு. அங்கே பக்கத்தில் இருக்கவங்க ஃபோட்டோ எடுத்தா அந்த ஃபோட்டோ பூரா நான் வாங்கி என்னோட ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டா 3லையும் போட்டிருந்தேன். போட்டுட்டு அப்போ வந்து எடப்பாடி சார் வந்து சிஎம்மாக இருந்தார். அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அரசியல்வாதிகளும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க மூலியமாக ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஃபார்வர்ட் பண்ணோன்னே அவங்க கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க. சம்பவம் பண்ணவரை கூப்பிட்டு திட்டாங்க. ஏன்னா வண்டி கொடிக்கம்பம் நேம் பிளேட்டு நம்பர் பிளேட்டு எல்லாம் சேர்த்து தான் போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் வான் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் எனக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணாங்க. இவர் சார்பாக ஒருத்தர் எனக்கு பேசி இந்த மாதிரி அவங்க காம்ப்ரமைஸ் பேசணுங்கிறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். காம்ப்ரமைஸ்னால் கூப்பிட்டு ஆளை போடுறது தான் காம்ப்ரமைஸ், அது ஒரு ஸ்டைலு. சரி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் தனியாக தான் போனேன். அதே இடத்துல தான் காம்ப்ரமைஸ் பேசணுன்னாங்க. சரி ரைட்டு வர்றேன் அப்படின்ட்டு. அதாவது எந்த இடத்துல உங்களை அடித்தாங்களோ அங்கேயே அதே இடத்துல நம்ம சாப்பாடு போடுறதுக்கு எதிரிலேயே நேர் ஆப்போசிட்லேயே ஒரு டீ கடை இருக்குது, அங்கே தான். சரி வரேன், 2 நாள் கழிச்சு வர சொன்னேன். வரேன் அப்படின்ட்டு போனேன். உண்மையாலுமே அவங்க காம்ப்ரமைஸ்க்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த நபர் சொன்னார், தெரியாமல் சரக்கு போதையில் நான் பண்ணிட்டேன், என் ஒய்ஃபு கையால் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் உனக்கு, நீ அவர்கிட்ட போய் சாரி கேட்டு வந்தால் தான் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லிட்டா, அதனால் உங்களை பார்க்க வந்தேன், சாரிங்க அப்படின்னு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 பேர் டீ வாங்கி சாப்பிட்டு உடனே அந்த போஸ்டெல்லாம் ஹைட் பண்ணிட்டேன். ஏன்னா அவனும் ஒரு மனுஷன்தான், தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணானோ, ஆனால் பேக்ட்ராப்பில் யார் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா முடிஞ்சது இனி மறுபடியும் பாவம் அவங்க யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கஷ்டங்க, காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஏன்னா யாருமே தவறு பண்ணுறது தான், மறுபடியும் திருந்துறது தான், இந்த மாதிரி நடக்கிறது தான்.